நாட்டுக்கு நல்விழா அளிக்கும் கவிவாணர்களுக்கும் தேசத்தொண்டே சிறந்த தொண்டன பணியாற்றக்கூடிய தேச தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை தெல்ல தெளிவாக உரைத்து நடிக்க காத்து கொண்டிருக்கிற உயிரோவிய நடிகர்களுக்கும் காலையில் காடு சென்று வாழை விழ திரும்பும் கலனி வாழ் உழவர்களுக்கும் கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு என்ற பொன்மணிக்கேற்ப மிக சிறப்பான முறையிலே காவல் பணியாற்றக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாம் எல்லாம் இங்கே சந்தோஷமாக வாழ்வதற்காகவும் நிம்மதியாக உறங்குவதற்கும் நம் நாட்டின் எல்லையிலே பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணியை இனிதே தூங்குகிறோம். நன்றி வணக்கம். அவர் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி, வேற காரணமா ஆரம்பிச்சிருக்கான். பப்புன்னு வந்தாச்சு. வேற என்ன? அப்புறம் எல்லாம் பயப்பட்டு தூங்க வேண்டியதானே? அப்படி மேல தூங்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாம் நாடகம் நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு முன்னால ஊர்ல 2-3 பப்புன்னு இருக்கும் போல. எப்படி? நான் உள்ள வர்றதுக்கு முன்னால சைட்ல இருக்கும் வந்துட்டு அங்க வாட்டி கிளம்பிடுச்சு. இல்லப்பா, இதைத்தான் பாட போறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. பப்புன்னா ஒரு முடிவு விட்டாங்க. ஆனா நீங்க வேற மாத்திட்டீங்கல்ல. இந்த பாட்டு தான் பாடாங்களோ. நம்ம அப்படி இல்லை. எந்த நேரம் எந்த பாட்டை பாடுவேன்னு எனக்கே தெரியாது. அது வேலை செய்ய. ஆனா இவங்க கவர்மெண்ட் சட்டத்தை கடைபிடித்து இன்னைக்கு எல்லாம் நாடகம் பாக்குறீங்க. சமூக இடைவெளி விட்டு இருக்க சொன்னாங்க. அதுக்காக எத்தனை கிலோமீட்டரா என்ன சண்டையில கத்திரிக்காய் குறுக்கிட்ட மாதிரி கணபாதியா கணபாதியா பாதி இப்படி அப்படி பிரிச்சு பிரிச்சு கிடக்குதப்பா. ஆமா, அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து விடணும். நல்ல தம்பி வருங்கால வாலிபர்கள் இலக்கிய எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. பெரிய மனுஷன். இவங்களுக்கு தான் முதல்ல வழக்கத்தை சொல்லிக்கிறேன்னா நான் இப்ப உள்ள பிள்ளைகளாம் நம்ப முடியல. ஊருக்கு நாடகத்துக்கு ஆனா வீட்டுல பாதி வீட்டுல பெரிய குடும்பம்ன்றது இதுதான். ஏதாச்சும் நாட்டுக்கா போட்டு போயிடுறேன். அன்னைக்கு பேர்லாம் வீட்டுக்கு பார்த்தா ஒரு அம்மா புருஷனை போட்டு வெட்டிட்டு இருக்கு. என்னம்மா என்னன்னு விசாரிச்சா அப்புறம் தானே விஷயம் தெரியும். என்னாச்சு? ஒரு பிள்ளை போய் சொல்லிருக்கு, என்னம்மா அப்பா எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. ஏய், நீ நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா அப்பா முத்தம் கொடுப்பாரு. நம்ம வீட்டு வேலைக்காரன்னு ஐயா படிச்சிருக்கு. அதுக்கு தினமும் பிடிச்சு வச்சு கொடுத்துட்டு கொடுக்குறாரு. அப்புறம் முட்டாடி போட்டு குத்து குத்தாங்க. அது மாதிரி கிளப்பி விட்டு போயிடுறது. இதுல 3 பையில பேசிக்கிறாங்க. ஏய், நீ என்ன கிழமை பிறந்த, நீ என்ன கிழமை பிறந்தன்னு ஒருத்தா. ஏய், நான் திங்கக்கிழமை பிறந்த வச்சான். நான் வந்து சனிக்கிழமை பிறந்துட்டேன். நீ என்ன கிழமைனா இவன் பிறகு முடிச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்க. படிச்சுட்டு விட்டாங்க. ஏண்டா அடிச்சா ஞாயிற்றுக்கிழமை எப்பரா பிறந்திருப்ப? அன்னைக்கு தான் லீவ் ஆச்சு. என்ன மொத்தமா இருந்து கூட சாத்தி விட்டாங்களா? எல்லாருக்கும் கூட சாத்து போட்ட மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளை விவரமா இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்காக இப்படிலாம் விவரமா இருக்குது. இல்லை, வாத்தியார் பாடம் நடத்தும் போது துன்பம் வரும்போது சிரிக்கனாக்க மறுநாள் வாத்தியார் வந்து சிரிக்கிறாங்க. அவர் என்னடா கேட்டா, நீங்க தானே துன்பம் வந்தா சிரிக்கிட்டு நீ வர்றதாண்டா துன்பம்னு 1 வருஷம் வீட்டில் கிடந்தாங்க. பாருங்க ஆன்லைன்ல கிளாஸ்னாக்கா அட்டன் பண்ணி வச்சுட்டு ஹலோ சார் வணக்கம் தூக்கி மூணு போட்டு பாடு சுத்திட்டு திரும்ப டயத்துக்கு வந்து நன்றி அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. எதுக்காக சொல்றேன்னா, நாடகத்துக்கு வந்தோம்னா நாடகக்கார வண்டி உள்ள வந்துட்டா நாடகக்கார வந்துட்டாங்க அப்படின்னு மதிச்ச ஊர்லாம் இருக்குது. மதிக்கிற ஊர் நம்ம ஊர் மாதிரி இருக்கு. ஒரு சில ஊருக்குள்ள நாடகக்கார வண்டி போயிடுச்சுன்னா நாடகக்கார உட்காந்து வந்துட்டாங்க. என்ன கிட்ட பொண்ணா எடுத்துருக்காங்க. இதுல மாட்டுக்கு வந்து உள்ளே கொட்டாய்களை உட்காந்துக்கிட்டு இருப்பான். பிரச்சனை இல்லை. ஒரு சில ஊர்ல கொட்டாய்களை உட்காந்துட்டு இருக்கையில அந்த சின்ன பையனை சேர்ந்துருவாங்க. இன்னொரு பையன் 5 வயசு பையன் இன்னொரு 5 வயசு பையனை கூட்டிட்டு, டேய் இந்த டான்ஸ்காரி எப்படி இருக்கான்னு பாக்குறோம்டா. அவங்க வயசுக்கு டான்ஸ்காரியா. அவங்க சைட்ல நைஸா வந்து தட்டிய ஓட்ட போட்டு மண்டே உள்ள கண்ணில் பார்ப்பேன். மாப்பிள்ள டான்ஸ் நல்லா அர்த்தம் தட்டி இருக்குடா. போமா அப்படி படிச்சுட்டு இருக்கான்னு இவன் இங்க ஓட்டையை கம்மி நான் பாக்குறேன். ஓட்டைனால தானே பெரிய சண்டை நடக்குது. இவன் ஓட்டை விட மாட்டான். போடா விட்டுன்னு அவன் நைஸா அவன் தனியா ஒரு ஓட்டையை போட்டு பாக்குறேன். பார்த்துட்டு என்னடா டான்ஸுக்கு எல்லாம் சுருங்கி கிடக்குது. இவன் பார்த்தவரையா டான்ஸுக்கு உதவிக்கு அம்மா தெரியும். இவங்க பார்த்துட்டு இருக்கல பணமா மாதிரி இளவட்டம் வந்து பாடாங்க கூத்த கெடுக்கிறதே வந்துட்டாங்க. அவங்க என்னமோ உத்தம பத்தின வர செம்ப தூக்கி விடாத கதையா. அவங்க நைசியா வந்து தட்டியை பிடிச்சிட்டு தலை உள்ள விடுவாங்கல்ல. அந்த நேரம் அப்பத்தான் வெத்திரையை போட்டு பொழுத்துடுவாங்க. மூஞ்செல்லாம் ரத்த கலராயிரு. அதோட கிழங்கு வருது. இந்த தட்டியை கிழிச்சு தட்டிய ஊர்ல இளவட்ட சும்மா இருந்தாலும் கிளவட்ட சும்மா கிடங்க. அதை நைஸா பிடிச்சிக்கிட்டு போய் டான்ஸுக்கு பக்கத்துல நல்லா இருக்கிறிய. போன வருஷமே ஒன்று போடுவோம் பார்த்தேன் நாடகத்துல. என்ன நீங்க எப்படி கேட்டுக்கிறீங்க? ஆனா உனக்கு கேட்டு கிடைக்கல. இந்த வருஷம் நான் உன்னை தான் போடுறது முடிவு பண்ணி உன்னை முன்கூட்டியே போட்டுட்டாங்க இல்லையா? அப்படி அந்த நாடகத்துல போட்டானா இல்லையா? அப்படி சொல்லி பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸுக்கு பக்கத்துல இருக்க வெத்தல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதான் சுண்ணாம்பு இருக்கா ஏன் வெளியில கடையில இல்லாத சும்மா சுண்ணாம்பா இல்ல பெட்டி காட்டுல இல்லாத சுண்ணாம்பா பொம்பளை சுண்ணாம்பு தான் வேணுமா? அதுவும் டான்ஸுக்காரங்க நம்ம சுண்ணாம்பு இருக்க அப்படி சொல்லி வெத்தில போட்டு முடிச்சுட்டு அவராடு கிளம்பி போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு சில பேர் கம்பு கூட சொல்லிடுறது இட்டு தெரியுது தொடிச்சு விட்டு டான்ஸுக்கார பிள்ளைய பாக்குறதுக்காக பப்புடுக்கார பார்த்தானே உங்க
நின்று கை கொடுப்பேன். ஆனா நம்ம மூஞ்சிய பார்க்க மாட்டேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா நீங்க கொடுத்துட்டு இருக்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால வந்த கூட அவரை எடுத்துட்டு நான் கலகலன்னு இருக்கேன். நாடகத்தை பார்த்துடுங்க, காதாட பாட்டுகளை கேட்டுடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, காதாட பாட்டுகளை கேட்டு அந்த கலக்கி வேணப்பா. கலக்கி அது முட்டையை உடஞ்சு ஊத்தி கலக்கிறது அது கலக்கி. நம்ம வந்து கலை, நாடக கலை. கலைக்கு மதிப்பு தரணும். பொன்னகர் எடுத்துடைய நகரமா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா மெய்யப்பட்டி மேல திருவிழா அமைந்த நமக்கெல்லாம் அருள் பார்த்து வரக்கூடிய ஸ்ரீ மகாமுனி ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் ஸ்ரீ பொன்னசங்கர் ஸ்ரீ அருங்காணி தங்கால் கோவில் ஜீரணோதாரண அஷ்டபத்திர மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று தினத்தில் இவர்கள் இடையில் நடக்கக்கூடிய நாடகம் வெள்ளி திருமணம் என்னும் நாடகம். இந்த மில்லி ஒரு சிலது வாடை அடிச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கிற நாடகம் வெள்ளி திருமண நாடகம். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், ரொம்ப நாளா வள்ளி திருமணம் தானே வைக்கிறீங்க, என்னைக்கு வள்ளிக்கு வளகாம போடுவீங்க? அந்த நாடகம் வைக்க மாட்டீங்களா? சரி, அதெல்லாம் இந்த வள்ளி திருமணம் எனக்கு நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விஞ்ஞான உலகத்திலையும் கம்ப்யூட்டர் காலத்திலையும் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கையில பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகம் இந்த நாட்டுக்கு அவசியம் என்று முன்னோர்கள் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த இவ்வளவு சிறப்பான நடிகர்கள் போட்டு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா அப்போ இன்னும் சிறப்பான நடிகர்கள் போட்டா எவ்வளவு கூட்டம் இருக்கும்? ஆமா, ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இன்னும் சிறப்பானவங்க அந்த மாதிரி இருக்கா. அதனால எனக்கு நாடகம் பார்க்க வர்றது பெரிய விஷயம் இல்லைண்ணே. இதில் என்னை பார்த்தா ஆத்தாமார்களா இருந்து பார்க்குறா பாருங்க, அதுதான் என்னோட மனசு சந்தோஷம். இவங்கெல்லாம் பார்க்குறது சரித்திர புராண நாடகம். ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தா தத்திர நாடகம் ஓட ஆரம்பிச்சிடும். 7 மணி 8 மணிக்கு போட்டுருவாங்க. நாகினி, நம்பி, மோகினி இதெல்லாம் பார்த்தா குடும்பம் மஞ்சள் இருப்படும். ரொம்ப குடும்பத்தில் மாமியால கொண்டதுக்கு காரணமே இந்த சீரியல் தான். பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீரியலை பார்த்துட்டு மாமியாருக்கு விஷத்தை வச்சு கொண்டு விடுறாளுங்க. எதுக்காக சொல்றா, நம்ம பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகள் சண்டை அடித்து நெருந்தலி பறந்துக்கிட்டு இருக்குது. இந்த சண்டை நெருந்தலி பறக்கிறதுனால இந்த மருமகாரி முடிவு பண்ணிட்டா, தக்காளி மகாரி இருந்துக்கிட்டு தானே இப்படி மிஞ்ச பண்றா, இவள் இன்னைக்கு போட்டு தள்ளின்னு முடிவு பண்ணிருச்சு. போட்டு தள்ளி எப்படி கொள்றது, புருஷக்கார வேலைக்கு போயிட்டா. மாமியா மதியானத்துல நல்லா சாப்பிட்டு அது கொஞ்சம் அசந்து தூங்க. மாமியா தூங்குற நேரத்துல பெரிய உலக்கைய தூக்கி மாமியா கழுத்துல சங்குல வச்சு ஒரே அடி. மாமியா சங்கு சங்கு அடிச்சுக்கிட்டா இந்த இருக்குன்னா முடிச்சு அதுல அடிச்சு நச்சு பேச முடியல நடக்குது. அந்த நேரம் மயங்காரன் வந்துட்டான் வீட்டுக்கு. வந்தோன்னா ஐயோ என்னம்மா ஆச்சு, என்னம்மா அப்படி கிடக்குறேன்னா, இதுதான் இங்க சங்கு நச்சு வச்சு. அது என்ன ஒண்ணு இருக்குது, மூளையில இருக்க உலக்கைய பாக்குறது, கழுத்தை பாக்குறது, மருமகளை பாக்குறது. அது திரும்ப உலக்கைய பாக்குறது, கழுத்தை பாக்குறது, மருமகளை பாக்குறது.
பண்றது? இவனுக்கு ஒண்ணு விளங்கல. அவன் பொண்டாட்டியை கூட ஏட்டி எடுவட்ட முட்டை எங்க அம்மா என்னடி இப்படி கிடக்குது, என்னடி நடந்துச்சு, எங்க அம்மா சொல்றது உனக்காச்சும் புரியுதா அப்படின்னே இந்த பிள்ளை சமாளிக்கணும். எப்படி சமாளிக்க தெரியுமா? என்னக்கா உங்க அம்மா சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல நீங்க. நான் இப்ப வந்த புள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி எங்க அம்மா சொல்றாங்க, எதுக்கு உழைக்க பாக்குறாங்க, உழைக்க மாதிரி இப்படி நிக்கிறியடா, என் கழுத்துல இருக்க சங்கிலியை தூக்கி என் மருமக கழுத்துல போடுறான்னு சொல்லாம சொல்றாங்க. இது ஆகா அப்படியா அப்படின்ட்டு இவன் செய்யல கரெக்டா போயிட்டீங்க. இது என் மாமியாவுக்கு எம்புட்டு பாசம் உண்டு சாமன்ட்டு கழுத்தை நெரிச்ச கொண்டுட்டாயா போயிட்டு அந்த மாதிரி கொண்டு மீறி இருக்கு. அது மாதிரி செத்துப்போ ஒரு சில வீட்டில் ஒரு கிளம்பி தத்து போச்சு. எல்லாம் ஊரே போயிட்டு அழுதுகிட்டு இருக்குது. ஒரு 2-3 பொம்பளை போனதை எடுத்து போய் அப்படி அடிச்சுக்க நீங்க அடிச்சுக்கிட்ட மாதிரி எப்படி மாவியா செத்துச்சு அப்படின்னு அது என்ன சொல்லிச்சு, அது ஒண்ணு எங்க வீட்டு கிணத்துல விழுந்து என் மாமியார் செத்து போச்சுடி. அடி சண்டாளியா, என் வீட்லயும் கிணறு இருக்குடி, என் வீட்லயும் மாமியா இருக்கிறா, முண்டை விழுந்து சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த பிள்ளை அதுக்கு அதுவா எப்படிக்கா விழுவும், நம்ம தான் குடிச்சு தள்ளி விடணும். மாமியால தள்ளி கொண்டு விட்டு இவர் விளக்கவே இறங்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்கிற கம்பெனிலாம் இருக்கு. அது மாதிரி கல்யாணம் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். என் கல்யாணத்துல நடந்த மாதிரிலாம் யார் கல்யாணத்தையும் நடக்கூடாது. கல்யாணத்தை நீங்க முதல் நாள் நாடகத்தை வாங்கிட்டேன், நாடகத்துக்கு வந்து அந்த ஊருக்கார நான் நாடகத்துக்கு போயிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனேன். போனோடனே என்னை சேவிங் பண்ணி கொண்டு போய் நைட்டு பிறகு முடிச்சிருக்கோம். கொண்டு போய் மணமேடையில் உட்கார வச்சாங்க. ஐயர் குச்சியை போட்டு கொடுத்துட்டாரு. ஓம குண்டாத்துல குப்புன்னு புகை கிளம்புது. இங்க கண்ணி எரிச்சு நமக்கு ஏற்கனவே புகை கிளம்புறது சுத்தமா கண்ணி எரிச்சு முக்கா தூக்கத்துல இருக்கேன். கட்டிப்பால தாலியை கட்டி சொன்னாரா இல்லையா? நான் கொண்டே தாலியை கட்டிட்டேன். பொண்ணுகளுக்கு கட்டினா பிரச்சனை இல்லையே, பக்கத்துல மாமியா சின்ன மாமியா கலத்துல பிடிச்சி நான் அவடு கட்டிட்டு அவர் ஐயர் தூக்க கலக்கத்துல நடந்து போச்சு அப்படின்னா திரும்ப புகையை போட்டு விட்டு அவருக்கு பொண்ணுகளுக்கு கட்டுறாரு. ஆனா அதுக்கு என் சின்ன மாமியா என்ன சொல்லுது, அதெல்லாம் கட்டினதான் ஒரு ஓரமா தொங்கிட்டு போகணும். அது புருஷ பட்டானு ஏடி உனக்கு ஏற்கனவே இருக்கிறது பார்த்தாவது மேற்கொண்டு புதுசா ஒரு ஆள் தேவைப்படுதோ அந்த மாதிரிலாம் கடவரம் நடக்குமா இல்லையா? கல்யாண காட்சியில் அப்படி நடக்கும். இதுல கல்யாணம் முடிச்சுட்டு பொண்டாட்டி சந்தேகம் ஊத்தி இருக்கேன், அவளுக்கு மாதிரி சந்தேகம் ஊத்தி உலகத்துல யாருக்கும் இருக்காதியா. என்னங்க இந்த கொரோனா காலத்துல வேலை வெட்டி இல்ல, புதுக்கோட்டைக்கு வேலைக்கு வந்து வீட்டுக்கு போகணும், பஸ்ல வந்து போயிட்டு இருந்தேன். பஸ்ல வந்து போறப்ப இந்த பஸ்ல எல்லாருமே தான் வர்றோம், ஆண்கள் வர பெண்கள் வர எல்லாரும் வரோம். போறப்ப ஒரு பொம்பளை அழுட்டு முடி சட்டையில இருந்திருக்கு, எனக்கு தெரியல. நான் வீட்டில் போய் சட்டை கழட்டி வச்சுட்டேன். என் பொண்டாட்டி சட்டை எடுத்து பார்த்துட்டு அந்த முடியை இழுத்து, என்ன முடி நீளமா இருக்கு, உனக்கு நான் வேணாம்னு இன்னொரு பொம்பளை தேவைப்படுதோ, 16 வயசா 17 வயசா இருந்துச்சு. என்னடா நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு நம்ம சும்மா விட மாட்டேங்குது. மறுநாள் வேலைக்கு போயிட்டு வரப்ப சட்டையை உதறிட்டு மாட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு மாதிரி ஒரு கிழட்டு முன்னாடி நடந்து போட முடியாது. அதை என் முன்னாடி எடுத்துட்டு ஒரு கிழட்டுச்சினை கூட நீ விட்டு வைக்கிறடா சண்டால பாவி, என்னடா அது இப்படியா நம்ம நிலைமைண்டு மறுநாள் கழட்டி சட்டையை துவைச்சு அயன் பண்ணி மாட்டேன். அன்னைக்கு பாருங்க பொண்டாட்டி சண்டையை குத்தி சட்டையை திருப்பி பார்த்துட்டு ஒரு மொட்டைச்சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலையா, ஆஹா இதே வேணாண்டாண்டு வேலைக்கு போயிட்டு சட்டையை கழட்டி 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வர. அப்ப என் பொண்டாட்டி என்ன சொல்லுது, எங்கேயே செவரேறி குடிச்சிருக்கா, புருஷாக்காரன் வந்துட்டு சட்டை கூட மாட்டாம வந்துட்டு நமக்கு இதெல்லாம் அந்த மாதிரி சந்தேக புத்திலாம் இருக்கும். சந்தேகம்ங்கிறது ஒரு குடும்பத்துல பெண்ணுக்கு சந்தேகம் வந்தால் அந்த குடும்பம் கெட்டு போயிடும். சந்தேகம் வரக்கூடாது. இந்நாடகத்திலே நடிக்க வருகிறதற்குரிய நடிகர்கள் பக்கமலக்காரர்கள் நல்ல முறையிலே உங்களுக்கு அறிமுகமான அறிமுகப்படுத்த ஏற்கனவே சீண்டரெல்லா வெற்றி பெற்று போட்டியில் நடித்து செல்வதன் காரைக்குடி அரையின்னா CR புயல்ராஜ் அவர்கள் வேடல் விருத்திரங்களை கேட்க கொடுக்கிறார். காலப்புயல் கலைவாணி கோயிலின் குரலோவியம் அருமை சகோதரி காரைக்குடி K நந்தினி அவர்கள் வள்ளி நகை அடிக்க கற்றுள்ளார். கானப்பிரியர் கனகப்பிரியர் வீணா காணப்படி சொல்லி முத்தமிழக்கூடிய நாரத மகமுனியாக தென்னகத்திலே தனக்கென தனி பெயர் உருட்டு வரும் அருமை சகோதரர் இதிகாச சுடர் உடற்பும்பத்தைச் சேர்ந்த P பெருமாள்ராஜ் அண்ணன் அவர்கள் நாரத மகமுனி அடிக்க கற்றுள்ளார். காலம் மடக்குனே என்ன என்ன நீ வாட்டுக்கு ராணியாட்சத்திர குடும்ப பண்ண பொண்ணு மாதிரி எங்களுக்கு பக்கா மேலும் வருடைய பக்கமேலும் 6 மணி கலையரசு வரச நாயகன் தேடி சிந்தன்றல் MC விஸ்வநாதன் அப்பா அவர்கள் ஹார்மோனியம் இசைப்பார், பின் வாங்கி பாடுவார்கள். மகாபலீஸ்வரா ஓங்காரமா
உங்காரமாய் வாழ வைக்கும் அருக்காடி தெய்வமே, ஆங்காரம் கொண்டவனே, பெரிய காந்தி தாயே, உங்காரமாய் வாழ வைக்கும் பெரிய காண்டியம்மா, எங்கள் அருக்காடி தாயே, புன்னசங்கர் தெய்வமே, மக்களை காக்கும் எங்கள் ஈசனே. உங்காரமாய் வாழ வைக்கும் மகா மொய்வரா, மக்களை உங்காரமாய், மக்களை உய்யாரமாய், நாட்டை உய்யாரமாய் வாழ வைக்கும் மகா மொய்வரா, மக்கள் எல்லாம் காப்போம் ஈஸ்வரா, மக்கள் எல்லாம் காப்போம் ஈஸ்வரா, பெரிய காந்தி தாயே, அருக்காணி தெய்வமே, பெரிய காந்தி தாயே, அருக்காணி தெய்வமே, மக்களை உங்காரமாய், மக்களை உய்யாரமாய் வாழ வைக்கும் ஈஸ்வரா, மகாமுனியே ஈஸ்வரா. பிள்ளை செல்வம் தருபவரே, வெறிக்கும் காப்பவரே, பிள்ளை செல்வம் தருபவரே, மக்களை காப்பவரே, நாட்டையை காக்கும் எங்கள் பெரிய காந்தி தாயே, நாட்டையை காக்கும் எங்கள் பெரிய காந்தி தாயே, அருக்காணி தெய்வமே, ஆதரிப்பவரே, அருக்காணி தெய்வமே, ஆதரிப்பவரே, உங்காரமாய் வாழ வைக்கும் மக்களை உய்யாரமாய் வாழ வைக்கும் மகாமுனீஸ்வரா, மகாமுனியே ஈஸ்வரா, ஈஸ்வரா. நன்றி நன்றி. அதற்கு நாயகர் கோடையுடைய குமரல் பின்னணி முழக்கம் அருமை சகோதரர் புதுகை KS சந்திரன் அவர்கள் மருந்துக்கும் அன்றோட தமிழரை போட்டு நொறுக்குவார். நொறுக்கி உடைக்கிறேன். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க பாருங்க. நீ இந்த தோலையே இந்த வெடு எடுத்துறீங்க. உனக்கு இன்னும் 30 வருஷம் கழிச்சு வம்படி என்னடா பண்ணணும்? அதற்காக பணமாத்திய மன்னன் ஆளுநர் மாஸ்டர் சிட்டிங் தங்கராஜ் அண்ணா அவர்கள் ஆளுநரை இசைத்து காட்டுவார்.
நம்முடைய தாளத்தை இசைக்கூடிய அறிஞர் பி பாண்டியன் அண்ணார்கள் தாளத்தை இசைத்து காட்டுவார். கண்ணைக்கு வரணுமாக காட்சி அறிவிக்கும் ஜெயநித்யா சீனிமேனி புதுகை அன்பு கொண்ட அண்ணாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பாளர் அண்ணார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எங்கு சென்றாலும் பறக்க முடியாது மிக தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு RMSP சௌந்தரி அம்மன்பட்டி உரிமை எஸ் ராஜேந்திர செல்வா அண்ணார் அவர்கள் RMSP சௌந்தரி கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா நம்ம ஊர் உள்ளே வெடிச்சுட்டு புகை போயிடும். ஆனா ஒரு உயிரோட மதிப்பு நமக்கு தெரியுமில்ல. அதனால வெடி இங்கிட்டு சாஞ்சு இங்கிட்டு திரும்பி வந்தாக்க சில பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். அதனால அப்படி வாங்க எங்கிட்டு போய் வெடிச்சாலும் சத்தம் கேட்கும். கொஞ்சம் அங்கிட்டு குளத்து பக்கம் கிடாது போய் வெடிக்க கோச்சிக்கிறாதீங்க. ஆமா ஏற்கனவே நான் நாடகத்துக்கு போன உள்ள வெடி இதுக்குள்ள வந்து வெடிச்சு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஆமா எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் உள்ளங்கணிந்த நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொன்னர் சங்கர் தங்கால் கோவில் பங்காளிகள் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் மெய்யப்பட்டி இந்த நாடகத்தை அமைத்துக்கூடிய நாடக அமைப்பாளராகிய மணவாளன்கரை சேர்ந்த அருமை சகோதரர் TS ராதாநாதன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் என்ன வேற எந்த இடமான தமிழகத்திலே தலை சிறந்த நடிகரை கொண்டு மிக சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாடகங்களை எல்லாம் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய KK தமிழன் வீடியோ கவரேஜ் அருமை மைத்துனர் கண்ணன் மச்சான் அவர்களுக்கும் நன்றி நம்ம நாடகங்கள்லாம் இன்னைக்கு வந்து மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்கதான். அதிக நாடகங்கள் மக்களிடத்துல KK தமிழன் யூடியூப் சேனல் உரிமையாளர் மைத்துனர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அபிநய சுந்தரி பார்த்தோரும் பருவத்திலே கண்டார் காந்த வெளியில் கொண்ட புதுகை ராஜஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக்க நடிக்கிறார். ஸ்ரீ 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 தீனு கருணாகர 5 வயசுல 5 கரையில 5 ஏக்கர் பிள்ளைய சைட்டடிக்கும் போது வந்து வயசான காலத்துல இப்ப வருது அந்த நிலம். குண்டத்தில கோயில கட்டி கும்மாலம்மா கொம்பி அடிச்சு சொட்ட சொட்ட சொட்டாங்கி 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 கொஞ்சம் கிளி கூட வந்து அஞ்சலே சொட்ட சொட்ட சொட்டாங்கி 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 அந்த சொட்டாங்கிக்குள்ளதான் இருக்கு விவரமே. உன்னை கோயில கட்டி கும்பிட போறேன் குண்டத்தில கோயில கட்டி கும்மாலம்மா கொம்பி அடிச்சு கூட வந்து அஞ்சலே கோயில கட்டி கும்பிட போறேன். 3 பேருக்கு சார்ந்து பொன்னர் சங்கர் கோவில் நாடக உபயம் மைக் செட் உபயம் வான வேடிக்கை உபயம் பனியன் உபயம் பேஸ் உபயம் கோவில் சுத்தம் செய்தல் உபயம் கட்டோட் உபயம் பா சங்கர் 30,000 காவண்ணா சங்கர் 22,000 மூ சங்கர் அவினாஷ் 25,000 அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறார்கள். போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவான். ஏன்னா ஊருக்கு ஒன்று கிளம்பிடுது. ஊர்ல முழு போதையில இருக்கான் பேசாம காட்டு தண்ணியை போட்டு படுத்துறான். நம்ம கட்டியை போட்டு அப்படி சொல்லி நாடகத்தை ஊர்ல குடிச்சுட்டு மூடிய போது பார்த்து நாடகத்தை கிடக்கிற வேலையில் இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடும். என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் எனது பெயரை நானே அறிவித்துள்ளேன். உங்கள் வீட்டு பிள்ளை சிறு நடிகர் புதுக்கோட்டை பூரசக்குடியை சேர்ந்த VR தமிழ் வேந்தர் ஆகிய நான் உங்கள் முன்னால் பப்பு நடத்திட்டு இருக்கேன். விடிய வரைக்கும் லொட்டுக்கு சந்து வந்து எல்லாம் நான் அடக்கி வரணும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இவர் ஊரறிந்த உண்மை
தமிழ்வேந்தன் அவர்களே, இவர் உங்கள் வீட்டு பிள்ளை. பப்புடுக்கார இவ்வளவு பெருமை கல்லூரி ஒருத்த மட்டும்தான். பப்புடுக்கார பேர் சொல்ல செத்து போற வீட்டுல போற பாட்டு போடா போடா ஏன் போட தாய் பையனே ஏன் போட எங்க அப்பனை போய் கேளுக்கலாம். இப்படியா பாட்டு பாடுறது? பப்புடுக்கார கேவலப்படுத்துற மாதிரி அடிச்சு விடுங்க டப்புன்னு. கரெக்டா கரண்டு எனக்கு சதி பண்ணது. என் பேர சொல்ற போது கரண்டு போகும். எல்லாம் சொட்டாக்கி பண்ற வேலைப்பா. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா ராஜா ஆடியோஸ் அருண் ஆடியோஸ் இங்கே அன்பளிப்படைகளை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். எங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். பின்னால வந்து பாக்குறேன், ஆமா நண்பரை வந்து பாக்குறேன். அதனால போயிட்டு பிள்ளை வெளியே தள்ளிடுவோம். ஒரு சின்ன விஷயம்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுதுங்க. அது காரணம் பிள்ளைங்க வேலை இல்லை, ஏன்னா வளர்க்கிற விதம். ஒரு பெத்த தாய் வந்து பிள்ளைய தூக்கிட்டு எப்படி சொல்றேன்னா, பிள்ளைய தூக்கி வளர்க்கணும். தக்க பையனே நீ டாக்டர் ஆவடா படிச்சு இன்ஜினியர் ஆவடான்னு சொல்லி வளர்த்தா அந்த மாதிரி பிள்ளை எப்போ படிச்சு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைய தூக்கி வச்சுட்டு கள்ளபாடி பயமங்க கெட்டுவட்ட பயமங்க பொறுக்கி பயமாவனாக்க அதை பொறுக்கியாத்தான் வருவேன், கலாவணியாத்தான் வருவேன். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா தாலாட்டு பாடுறது இருக்குது. அப்பெல்லாம் எங்க அம்மாலாம் என்னை தொட்டிக்க விட்டு தாலாட்டு பாடிக்காங்க. எப்படி பாடுவாங்கன்னா, மாமே அடிச்சாலும் மல்லிகைப்பூ என்னாலே இங்க காட்டு கிடந்து எருமகத்தில் பிள்ளைக்கு தாளாட்டு கூட எருமை மாறிடுறாங்க. அப்படி சொல்லி தாளாட்டு பண்ணாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. இன்னைக்கு தாளாட்டுலாம் அப்படி கிடையாது. பிள்ளைய தூக்கி தொட்டிகளை போட்டு அந்த தட்டியை வந்துட்டு அம்மா என்னை பாடு பொறுப்படாத நான் பேசாம தூக்கிடுறேன். புள்ள பயத்து அவனே தெரிஞ்சு சொல்ற அளவுக்கு ஆயிடும் இல்லையா? அது மாதிரி நாடகத்துக்கு போவான். அதுல நான் வந்து இந்த வள்ளி திருமணம் பவளக்குடி இந்த மாதிரி நாடகம் தான் ஆடுவேன். இதுல கொண்டு போய் என்னை மகமாயி நாடகத்துக்கு என்னை போட்டு விட்டாங்க. நான் மகமாயி நாடகம் போனது கிடையாது, அதுல என்னை போட்டாங்க. அதுக்கு நான் போயிட்டு நாடகம் எதுவும் நடிச்சு வச்சுக்கிறேன். அது அந்த கற்பூர வேஷம் போடுவார்ல, அந்த கற்பூர வேஷம் போடுறவரு முண்டை தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டாப்புல. இப்படியே காரணம் கற்பூரம் வந்து கோழியை கடிச்சு துப்பணும், இல்லைன்னா உங்களை காத்து இருக்க மாட்டாங்க. அதனால என்ன தம்பி பப்புடுங்கிறத நீங்க வாங்க, நீங்க கற்பூர வேஷம் போடுங்க அப்படின்னா, சரியே நான் போட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு கற்பூர வேஷம் போட்டேன். கற்பூர வேஷம் போட்டு ஊருக்குள்ள இருந்து ஆடி வந்து அருவாள ஏறி நின்று சங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கா இல்லையா? கோழியை குடுங்கடா சாமி, உக்கரமா ஆடுது கோழியை குடிச்சு கடிச்சு துப்பாடுடா சாமி. நான் இல்ல கோழி, நான் கண்ணை மூடி விட்டு கோழியை வாங்கி படுக்கன்னு கடிச்சுனாங்க. கோழியை கடிச்சா ரத்தம் வரும்னாங்க. கோழி பீன் ஆத்தான் என்ன முடிச்சு பாக்குறேன். கீழே கோழியை கொடுத்தவன் தண்ணியை கொடுத்துருவா போல, அவன் தலையை கொடுக்குற குட்டியை திருப்பி கொடுத்துருவேன். அதை வந்து கடிச்சு கோழி பீய கடிச்சு நான் மட்டும் அமைச்சு எனக்கு தான் தெரியும். அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிடுவோமா? மச்சமாய் கூர்மமாய் நரசிம்ம வடிவமாய் ராமன ரூபமாய் வந்த சாமி. மச்சமாய் கூர்மமாய் வடிவமாய் ராமன ரூபமாய் நரசிங்க வடிவமாய் வந்த சாமி. சாமி அரியாயமானது ஆந்திராவுக்கு சொந்தமான திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமி. ஹரிகர நமோ நாராயணான உன்னை நான் பின்னவனுக்கும்
நாடக அவையும் அன்புல உண்ட பி சங்கர் மற்றும் கே சங்கரன் அவர்கள், என் சங்கரன் அவர்கள், அவினாஷ் அவர்கள், கருப்பையா, பழனி அன்புள்ளங்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இருப்பதால் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறார்கள். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஏன்னா மாயவதாரா கோவிந்தா ரொம்ப நாளாச்சு பாட்டு கேட்டு பொண்ணு யார் முகம் தான் பாடுவாங்க அப்ப. அதுக்கப்புறம் நம்பிக்கை நன்றி நன்றி வணக்கம். முத்துக்கு முத்தாக எங்களின் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. என்றால் தாய் பாசம், பிள்ளை பாசம், சகோதர பாசங்கள் தம்பி உடையான் படைக்கிறார். இந்த ஜென்மத்தில் ஒரு நாள் வைத்து பிள்ளைகளாக பிறந்தோம். இன்னொரு ஜென்மம் இருக்க போகிறதா, அந்த தாய் வைத்து நாம் பிறக்க போகிறோமா என்று தெரியாது. இந்த பூமியில் இருக்கும் வரை அண்ணன் பேச்சை தம்பி கேட்டு, தம்பி பேச்சை அண்ணன் கேட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் இந்த உல்லாசம் என்ற உலகத்தில் இப்படி இருக்கும். எத்தனை ஆண்டோர்கள் சொல்லியுள்ளார்கள் அப்படி ஒரு அற்புதமான சகோதர பாசங்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாட்டு கேட்ட தந்தை ஒரு நாட்டு அறிந்ததில்லை. சார்பு தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாட்டு கேட்ட தந்தை ஒரு நாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்தவன் தான் தக்க விட வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தக்க விட வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் அவனை எண்ணி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை.